நிலவே நின்னைச் சரணடைந்தேன். எழுத்து மற்றும் குரல் கமலி மதுரை வீரன். நிலவே நின்னைச் சரணடைந்தேன். அத்தியாயம் 1. கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய்பவரே, கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருபவரே என்ற பாடல் மைக்கின் வழியாக இளம் மங்கையர்களின் காதுகளைச் சென்றடைய, நாணல் போல் தலைகவிழ்ந்து கண்களை மூடி அமர்ந்து வாய்க்குள் ஏதோ தீவிரமாக முணுமுணுத்துக் கொண்டிருந்த நிலாவை அருகே அமர்ந்திருந்த வித்யா லேசாக தலை சாய்த்து தன் ஒரு கண்ணை மட்டும் திறந்து குனிந்திருந்த நிலாவின் முகம் பார்த்து பின் அவள் தோளை லேசாக இடித்தாள். வித்யா இடித்ததில் அவளது உடல் ஒரு நொடி தள்ளாட்டம் கண்டு மீண்டும் நிலைக்கு வர, பிரார்த்தனை கலைந்த கோபத்தில் உச்சி கொட்டிய நிலா கண்களை திறவாமல் முகத்தை மட்டும் வித்யாவின் புறம் லேசாக குனிந்து, என்ன வித்யா, ப்ரே பண்ற நேரத்துல கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று புருவம் சுளித்த நிலா மீண்டும் அதே மோன நிலைக்கு சென்றுவிட, வித்யாவும் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். மதுரையில் புகழ்பெற்ற ஒரு பொறியியல் கல்லூரியின் பெண்கள் விடுதி வளாகத்தில் சுற்றிலும் மரங்கள் சூழப்பட்டிருக்க, இரவு உணவுக்கு முன்பு நடத்தப்படும் கடவுள் வழிபாட்டில் பொதும்பைகள் நிரம்பி அந்த மேடை முன்பு குழுமியிருந்தனர். பாடல் முடிந்ததும் அனைவரையும் அமருமாறு மைக்கில் கூறிய விடுதியின் பெண்கள் குழு தலைவியிடம், சத்தமில்லாமல் உச்சி கொட்டிய புதும்பைகள் அனைவரும் அவர்களுக்குள் சலசலத்துக் கொண்டு எரிச்சலுற்றனர். நிலாவுக்கு வலப்புறம் அமர்ந்திருந்த செரீனா, என்ன நிலா, இன்னைக்குமா? எந்த குருவாயிரப்பா, ஐயோ எந்தாக்கு ரொம்ப பசிக்குது என்று வயிற்றை தடவியவள் நிலாவின் புறம் தலைகவிழவும், நிலாவுக்கு இடப்புறம் அமர்ந்திருந்த வித்யா, அந்த காஞ்சி போன ரசம் சாதம் சாப்பிட உனக்கு இவ்வளோ ஆர்வமா? செலின் மேம் வந்திருக்காங்களாம், அதனால கண்டிப்பா எப்படியோ லேட் ஆகும். உன்னோட பானை வயிறு பசிக்குதுன்னு கத்துறது இங்க வரைக்கும் எனக்கு கேக்குது, கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அணைச்சி வையி என்று வித்யா செரீனாவுக்கு நீண்ட பதிலளிக்கவும், எப்போதும் எந்தா நொந்தா என்று சண்டைக்கு வரும் செரீனா இப்போது வித்யா பேசியதில் அமைதியாக இருக்கவும், என்ன மிஸ் ஷெரின், உங்க மிஸ்டர் கிட்ட பேசுறதுக்கு நேரமாகுதா? டெய்லி நேரங்காலம் இல்லாம பேசுறீங்க, அப்படி என்னதை தான் பேசுவீங்களோ என்று சலித்து கொண்டாள் வித்யா. ஹே வித்து, நீ பேசாம இரு, நீயும் ஒரு நாள் என்னைய மாதிரியே திரிவ, அப்ப பாத்துக்கிறேன் உன்ன என்ற செரீனா, ஹே நிலா, நீ ஏன் அமைதியா இருக்க என்றாள் நிலாவின் புறம் கேள்வியாக. வித்யா மற்றும் செரீனாவின் பேச்சை காதில் வாங்காமல் தன்னுள் உழன்று கொண்டிருந்த நிலா, அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நைட். Sample complete. Ready to continue?